சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அடுக்காம அமைதியா இருந்தது ரெண்டு ஒண்ணுதான்டா. அவங்க வெளியே போகட்டும் நினைச்சதால தானே நீ அவங்கள எப்படியோ போகட்டும்னு அமைதியா விட்ட. ஏய், என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதடா. என்னவோ நடந்திருக்கட்டும்டா. அதுக்காக அக்கா வெளில அனுப்பிடுவீங்களா? டேய், ஓவரா சவுண்ட் கொடுக்காதடா. உன்னையும் சேர்த்து வெளியே துரத்திட போறாங்க. அக்காவை பத்தி உனக்கு தெரியாதாடா? டேய், அவங்க என்ன விட உன் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருந்தாங்க. நீயா நானான்னு வரும்போது கூட நீதான் முக்கியம்னு சொன்னவங்கடா அவங்க. இங்க பாருடா, உனக்கு கெடுதல் பண்ணோன்னு பெத்த அப்பா கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம எங்களையே வீட்டை விட்டு வெளில துரத்துனவங்க. எங்க உறவே வேண்டான்னு சொன்னவங்க. அப்படி உன்ன முக்கியம்னு நினைச்சவங்கள, உன் மேல தம்பி தம்பின்னு பாசமா இருந்தவங்கள வெளியே போக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா நீ? பாவண்டா அக்கா, ரோட்ல ஏதோ ஆதரவு இல்லாதவங்க மாதிரி கண் கலங்கி நடந்து போறத பார்க்கவே மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சுடா. என்ன இவன் எக்கச்சக்க பிட்டு போடுறான்? அர்ஜுன், ரொம்ப தப்புடா. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. என்ன தப்பு? என்ன தப்பு? நாங்கெல்லாம் ஒன்னும் வருத்தப்பட மாட்டோம். இவங்க இல்லனா இந்த வீடும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லாவே இருப்போம். என்னமோ வீராப்பா ரோஷம் வந்து வேக வேகமா போனீங்க. போன வேகத்துல கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வந்து நிக்கிறீங்களே. அப்பவே நினைச்சேன் ஏழரை சனி நம்மள விடாதுன்னு. ஏய், எனக்கும் வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாமே இருக்கு. நான் ஒன்னும் போறதுக்கு இடம் இல்லாமலோ இல்ல உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இங்க தங்கிக்கிறேன்னு கேக்குறதுக்கோ இங்க வரல. நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னோட அம்மா செண்பகவல்லி அம்மா மட்டும்தான். அர்ஜுன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் அவங்களுக்கு எல்லாமே. என்ன அவங்களோட சொந்த பொண்ணாவே பாசத்தை காட்டி வளர்த்தாங்க. ஏன் அர்ஜுன் பிறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க என் மேல வச்ச பாசம் துளி கூட குறையல. இந்த வீட்ல அவங்களுக்கு அடுத்தது எல்லாமே நான் தாங்கிற அளவுக்கு இந்த வீட்லயும் சரி அவங்க மனசுலயும் சரி எனக்கு அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த எங்க அம்மாவுக்காக தான் நான் இங்க திரும்ப வந்தேன். இன்னைக்கு நீங்க என்ன நம்பலன்னு நான் வெளியில போயிட்டேன்னா என்ன இத்தனை வருஷமா நம்பி வளர்த்த என் அம்மாவை நான் அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடும். நான் வளர்த்த என் பொண்ணு துர்கா பழியை ஏத்துக்கிட்டு வெளியே போயிட்டான்னு அவங்க மனசு வேதனைப்படும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் திரும்ப வந்தேன். நேத்து இந்த வீட்டுக்கு வந்த நீ சொல்றதாலலாம் நான் தப்பு பண்ண ஆயிடாது. என் அம்மாவுக்கு அவங்க பொண்ணு துர்கா எப்படின்னு தெரியும். அவங்க வளர்ப்பு ஒரு நாளும் தப்பாகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு திரும்ப வந்தேன். அப்படி ஒன்னும் நீங்க அவமானத்தை பொறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும்னு யாரும் உங்ககிட்ட கெஞ்சல. அதோ அங்கதான் இருக்கு வாசல். அப்படியே நேரா போனீங்கன்னா ரோடு வந்துரும். அப்புறம் நீங்க எங்க போகணும்னாலும் போங்க. ஏய், நான் எதுக்கு போகணும்? இந்த வீட்ல முடிவு எடுக்கிற அதிகாரம் எங்க அம்மா ஒருத்தருக்கு தான் இருக்கு. அவங்க சொல்லட்டும், நீ சொல்லாத. என்ன பத்தி தப்பு தப்பா என் தம்பி கிட்ட சொல்லி அவன் மனச களைச்சு எனக்கு எதிரா திருப்பி விட்டு வேடிக்கை பாக்குறல்ல. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. நான் ஒன்னும் போய் சொல்லலையே. உங்க உண்மையான சுயரூபத்தை தானே சொன்னேன். இப்படி நீங்க சென்டிமெண்டா இமோஷனலா பேசி டிராமா பண்ணா அதை கேட்டுட்டு நீங்க நல்லவங்க நாங்க நம்பணும். அப்படிதானே? கையும் களுமா மாட்டினாலும் எப்படிதான் இப்படி நடிக்கிறீங்களோ தெரியல. டேய் அர்ஜுன், ஒழுங்கா உன் பொண்டாட்டிய அமைதியா இருக்க சொல்லு. அக்கா பேசாம இருக்காங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா சரியாயிராது. அங்க என்ன பேச்சு? நீ என்ன அமைதியா இருக்க சொல்றது? நியாயமா நீதான் பேசக்கூடாது. என் புருஷனை கொலை பண்ண பார்த்த கொலைகார கும்பல் தானே நீங்க. நீங்க பேசலாம், நான் பேசக்கூடாதா? நியாயமா நிக்கிதா கொலையில உங்க அக்கா மேல மட்டும் இல்ல, உங்க மேலயும் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், இங்க பாரு, தேவையில்லாம பழிய போட்டுட்டு இருந்த, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன ஏய், பண்ணுவீங்க? மலர் மலர் விடு, பிரச்சனை வேண்டாம். அக்கா, நீங்க உள்ள போங்க. நீ போடா. இல்ல அர்ஜுன், இவங்க மலர், நான் தான் சொல்றேன்ல, பேசிக்கலாம் விடு. வீணா பிரச்சனை எல்லாம் வேண்டாம். வா வான்னு சொல்றேன்ல.